என்னோட பேர் வந்து அன்வர். இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னோட பழைய பேர் வந்து தினகரன். நான் என்ன தலைப்பில் பேசணும்னா என்னைக்கா வந்து இஸ்லாம் அதை பற்றி பேசலாம்னு இருக்கேன். நான் இஸ்லாத்துக்கு வந்து ஒரு 3 years இருக்கும். எங்கள் ஊரில் ஒரு 10 பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. நான் இஸ்லாத்துக்கு வரதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்னா, ஒரு எப்படி எங்கள் அப்பா வந்து ஒரு ட்ரிங்க்ஸ் ஆடிட்டாரு, ஃபுல்லாக வந்து குடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள மாரி இருக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். ஆனால் அந்த சமுதாயம் வந்து எனக்குன்னா அங்கே இருக்க என்னையும் அது மாரி தள்ளிட்டு, இப்படி தான் டெய்லி வேலைக்கு போகிறது, இதுமாரி பசங்க கூட சேர்ந்து சுற்றுறது அப்படின்னு. அதுக்கப்புறம் அண்ணன் மூலயமா எனக்கு இஸ்லாம்னா என்னன்னு அப்படியே ஒரு சின்ன ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. அதுக்கப்புறம் வேலைக்கு போக ஆரம்பித்தேன். வேலைக்கு போயிட்டு டெய்லியும் ரூம் வந்து தூங்குவேன். ஆனால் சரியாக தூங்க முடியாது. ஏதோ மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடிட்டே இருக்கும். கண்ணை மூடி ஏதோ நிம்மதியே இருக்காது. வேலைக்கு போவேன், சாப்பிடுவேன், வந்து தூங்குவேன். தூங்கக்கூட முடியாது. ஆனால் நைட்னா கண்ணை மூடணும்னு நினச்சா கூட மூட முடியாது. லைஃப்பை பற்றி ஏதோ ஒரு சிந்தனை இருந்துகிட்டே இருக்கும், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் ரூமில் இதுமாரி புக்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் எடுத்து இஸ்லாம்னா என்ன, முஸ்லீம்னா என்ன பண்ணுறாங்க. முஸ்லீம்னா அவ்வளோவா எங்கள் சைடில் வந்து எப்படின்னா இந்த இதுக்கு போகிற மசூதிக்கு போகிறது, இதுமாரி வணங்குறது. அவங்களும் அப்படி இருக்காங்களே, நம்மளும் ஏன் அதை பின்பற்றணும் அப்படின்னு தான் நானும் நினச்சேன். அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் போனது, கோயம்புத்தூரில் தான் நான் வேலைக்கு சேர்ந்தேன். அங்கே சேர்ந்ததுக்கப்புறம் இஸ்லாம்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. யாருமே தெரியாது. அவங்களாம் வந்து என்கிட்ட பேசுவாங்க, நல்ல முறையில் பேசுவாங்க, பழகுவாங்க. அதுக்கப்புறம் இஸ்லாம் பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய வந்துச்சு. ரூமில் வந்து புக்ஸ் எடுத்து படிக்க ஆரம்பித்து சரி நம்மளும் இஸ்லாம் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். அண்ணன்ட்ட இதுமாரி சொன்னேன். அதுக்கப்புறம் ஒரு பாய் ஒருத்தங்க இதுமாரி களிமா சொல்லி தந்தாங்க. எனக்கு அவ்வளோவா இஸ்லாம்னா என்னன்னே ஃபுல்லாக தெரியாது. ஆனாலும் நான் தாவா பண்ணிக்கினா போவேன். அவங்க கூட சேர்ந்து தாவா பண்ணிக்கினா போவேன். அவங்க ஆனால் ஸ்பீச் பண்ணுவாங்க, கேட்பேன். நானும் கொஞ்சம் நிறைய கற்றுப்பேன். அதுக்கப்புறம் இஸ்லாம்னா என்ன அப்படின்ட்டு முழுசாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு தாவா சென்டருக்கு படிக்க போகலாம், நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலான்னு தான் நான் போனேன். ஒரு 3 மாதம் போனேன் தெரிஞ்சுக்கலான்ட்டு. தெரிஞ்சுக்கிட்டேன், ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் நான் அங்கே 5 மாதம் படித்தேன். அங்கேருந்து வரதுக்கே எனக்கு போகிற வரைக்கும் எனக்கு வந்து அங்கே போகிறதுக்கான ஒரு இதுவே இல்லை. அங்கேருந்து போயிட்டு அங்கே படித்து ஒரு 150 நாள் இருந்தாங்க. 150 நாள் இருந்து படித்து ஃபுல்லாக அங்கேருந்து வரதுக்கே எனக்கு மனசு வரல. அங்கே உள்ள எங்கள் எப்படி சொல்லுதுன்னா, எங்கள் அப்பா அம்மா கூட என்னை அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டாங்க. அவ்வளோ அங்கே உள்ள ஆலிம்ஸானா என்னை அவ்வளோ இது பண்ணி பார்த்துக்கிட்டாங்க. ஒரு தாய் எப்படி ஒரு அப்பா எப்படி பார்த்துப்பாங்களோ அதை விட தாண்டி பார்த்துக்கிட்டாங்க. என்ன ஒரு முத்தம் கொடுக்கறது, வந்து சாப்பாடு ஊட்டி விடுறது, இதுமாரியான ஒரு சின்ன சின்ன விஷயம்லாம் எனக்கு வந்து எங்கள் அப்பானா இதுமாரிலாம் எனக்கு செஞ்சதே இல்லை. சின்ன வயசுலேருந்து எனக்கு அவ்வளோவா எதுவும் பெருசாக செஞ்சதில்லை. அப்படி இருக்கப்ப இவங்க யாருன்னு எனக்கு தெரியாது. இவங்க வந்து என்னை வந்து இவங்க நல்ல வழியில் நடத்துறது, நல்ல வழியை பற்றி சொல்கிறது, என்னை வந்து இந்த அளவுக்கு பார்த்துக்கிறது வந்து எனக்கு வந்து இன்னும் அதிகமாக இப்படி தான் இருப்பாங்களா இஸ்லாமில் முஸ்லீம்கள் காசு பேர் அப்படின்னு புரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் அதுலேருந்து தெரிஞ்சுக்கிட்டேன், வெளில வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்ச நாள் வந்து அந்த பக்கம் நான் போகலை. அதுக்கப்புறம் ஊர் சைடே போயிட்டேன். ஊர் சைடு போயிட்டு திரும்பவும் இஸ்லாத்துலேருந்து சைத்தான் மூலியமா இஸ்லாத்துலேருந்து கொஞ்சம் வெளில வர பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் பாய்னா வந்து சொன்னாங்க, எங்கள் ஊர்லேருந்து சில 2-3 பேர் இஸ்லாத்துக்கு எதுவும் வந்துருக்காங்க. அவங்க வந்து சொல்லுவாங்க இப்படிலாம் பண்ணக்கூடாது, பண்ணுறது தப்பு அப்படின்ட்டு. பசங்க கூட சேர்ந்துட்டு நானும் அப்படியே போயிட்டேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம வந்து தப்பான வழியில் போயிட்டுருக்கோம் அப்படின்ட்டு. இன்னும் எனக்கும் நிறைய இஸ்லாம் பற்றி மற்றவங்கள்ட்ட எங்கள் ஊரில் உள்ளவங்கள்ட்ட சொல்லணும், அவங்களும் அதை பற்றி வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா எனக்கே அவ்வளோவா தெரியாது இஸ்லாம்னா என்ன அப்படின்ட்டு. அவ்வளோவா ஃபுல்லானா தெரியாது, கொஞ்சம் தான் தெரியும் இஸ்லாம்னா என்ன அப்படின்ட்டு, கொஞ்சம் தான் தெரியும். அப்படி இருக்கப்ப நானே எப்படி அவங்கள்ட்ட போய் சொல்கிறது அப்படின்னு நினச்சேன்.
அண்ணன் கூட தாவா பண்ணிக்கினா போவேன். அவங்க கூட போறப்ப என்னால அவ்வளோ ஸ்பீச் பண்ண முடியாது. அவங்க சொல்றது ஆனா ஒண்ணு நல்லா புரியும் எனக்கு. அவங்க சொல்றது மத்தவங்கள்ட்ட புரியிறப்ப என்னால அத பத்தி பேச முடியாது. இன்னும் எங்க ஊர்ல உள்ளவங்களுக்கு நெறைய பேருக்கு இஸ்லாம்னா என்ன அப்படின்னு ஃபுல்லா ஒரு கெட்ட கெட்ட சிந்தனை தான் இருக்கும். இஸ்லாம்னா முஸ்லீம்லாம் இப்படிதான் இருக்காங்க அப்படின்ட்டு. ஏன்னா அவங்க வந்து அங்க உள்ள முஸ்லீம்களை பார்த்து பழகி அப்படியே போயிட்டாங்க. அதனால அவங்களுக்கு தெரியாது. இன்னும் நிறைய பேர் ஆனா இஸ்லாத்துக்கு வரத்துக்கு இருக்காங்க. ஆனா அதுக்கு உண்டான அவங்களுக்கு சிந்தனைகள், தெளிவான ஒரு ஸ்பீச் இது மாரி எதுவுமே அவங்களுக்கு கிடைக்கல.